என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றேன்னா அம்மா மாலை வணக்கம். காலை வணக்கம்லாம் இல்ல, மாலை வணக்கம். மாலை வணக்கமா? மாலை வணக்கம். வந்ததும் சாப்பிட்டு போட்டீங்க. யார் விளக்குவா? எல்லாத்தையும் சாப்பிட்டு என்னை விளக்க வைக்கிற. சரி, இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போறேன். அம்மா உருளைக்கிழங்கு போண்டா, மசாலா போண்டா செய்ய போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம். எல்லாமே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நம்ம மசாலா தாளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கடலை மாவு கலந்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம், பூண்டு, இஞ்சி தட்டி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை, மல்லித்தலை. இது கருவேப்பிலை, இது மல்லித்தலை, பச்சை மிளகா. இங்கே ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு அளவுக்கு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இது மசாலா தோசைக்கும் கொஞ்சம் நைட்டுக்கு செஞ்சுக்கலான்னு. இப்போ வந்து பசங்க வந்துட்டாங்க ஸ்கூல் விட்டு. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் மதியானம் அப்பளம் பொரிச்சேன்னா அந்த எண்ணெய் தான். அதை எண்ணெத்தை கொஞ்சம் ஊற்றி வச்சு நான் எங்கள் அம்மாட்ட வந்துன்னு கேட்குறேன். வந்தோடனே எப்படி கேட்குதுன்னா, வீட்டில் இருக்கிறதுனால மேலே இன்னைக்கு நாளைக்கு உங்கள்கிட்ட நான் வீடியோ காட்டுறேன் பாருங்கள். மேலே வந்து நான் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் பாருங்கள். பூச்செடி எல்லாமே பூராமே வந்து கொடியாக படர்ந்துருந்துச்சு. எல்லாமே பிடிங்கி போட்டு எல்லாம் மண்ணப்புறம் கிளச்சி விட்டு வந்திருக்கிறேன். அம்மா வந்து நாளைக்கு எல்லாமே விதை ஊண்டுறதுக்கு எல்லா விதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். கீரை விதை பூரா. அதனால சரி வாங்க இப்போ மசாலா நம்ம தாளிச்சுக்கிடலாம். போண்டாவுக்கு வந்து டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் சீக்கிரத்தில். எண்ணெய் காஞ்சதுமே வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சது வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சது வந்து இப்போ வந்து பூண்டு, இஞ்சி நம்ம தட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். என்னென்ன கமாண்டு வந்துச்சு? இன்னைக்கு நிறைய கமாண்டு. கொஞ்சம் பெருங்காயத்தூள். நல்ல கமாண்டாக வந்துச்சா? நல்ல கமாண்டு. உங்கள் பாப்பா நிறைய வாய் பேசுது, வாய் அடிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கு வாயை பேச சொல்கிறாங்க, பேசிட்டு வேணான்றாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மனசு கஷ்டமாக. இப்போ வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாலும் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்கல்ல, ஒருத்தவங்க தான் சொன்னாங்க. அதாவது பாப்பா நல்லா பேசுதுக்கா அப்படின்னாங்க. வேற ஒன்றும் தப்பாவெல்லாம் சொல்லலை. அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அக்கா நான் கந்தசஷ்டி விரதம் இருந்ததை பற்றி, சூரசம்ஹாரம் எதுக்காக நம்ம நடக்கிறத பற்றி நான் விரிவாக்கமாக சொல்லியிருந்தேன். நீங்கள் பாப்பாட்ட சொன்னீங்கன்னா, பாப்பாட்ட சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எழுதின கமெண்டெல்லாம் நாங்கள் படிக்கத்தையும் செய்வோம், படிக்காமலாம் விட மாட்டேன். நீங்கள் ஒரு கமெண்ட் வந்தாலுமே நமக்கு ஆஹா கமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு பார்ப்போம். நான் உயிரை கொடுத்து பார்ப்பேன். உயிரை கொடுத்து பார்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைட்டாக மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் கரண்டியை எங்கே தான் எடுத்து போட்டீங்கன்னு தெரியல. அம்மா தேடிக்கிட்டே இருக்கிறேன். தங்கம் என்னோட கை வண்ணத்தை பார்க்குறீங்களா? கை வண்ணத்தை பார்க்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள். என்னோட கை வண்ணம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட டிராயிங் கை வண்ணம். பார்த்துக்கோங்க அம்மா, என்னோட டிராயிங் கை வண்ணத்தை பார்த்தீங்களா? வந்து நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் லைட்டாக, அந்த வாசம். என்னோட டிராயிங் கை வண்ணத்தை பார்த்தீங்களா? சரி பார்த்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கு நல்லா இப்போ மசிச்சிடலாம். இது மசிக்கணுமா? நான் கூட அப்படி போடணும்னு நினச்சேன். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து உருளைக்கிழங்கு நல்லா பெரட்டி விட்டுறலாம். நல்லா மசாலா பிடிக்கணும். நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஆறிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நம்ம வந்து கடலை மாவு இது போட மாட்டேங்கம்மா? போடணும். நல்லா உருளைக்கிழங்கு முதல் மசாலாக்குள்ளே எல்லாத்துக்கும் பெரட்டிக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை, மல்லித்தலை சேர்த்துக்கலாம். பிசைஞ்சிட்டு இங்கே போட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு சிண்டு கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். மசாலா போண்டாவுக்கு அந்த மசாலா சாப்பிட்றதுக்கே உண்மையில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து எப்படிமா டிப் பண்ணணும்? டிப் பண்ணும்போது காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடலை மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். கடலை மாவு வந்து கலந்து வச்சிட்டோம்னா பஜ்ஜிக்கு அப்படியே டிப் பண்ணி போட சூப்பராக இருக்கும். கடலை மாவு ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து நான் சீரகம் சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் இருக்கும். கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக நம்ம சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும். நம்ம யோகா சிக்கன் மசாலா அந்த மனமே சூப்பராக இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக உப்பு. நீங்கள் சோடாப்பு வேணால் சோடாப்பு சேர்த்துக்கோங்க. நான் கலந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் ஊற வச்சுருவேன். ஊற வச்சாலே நம்ம நல்லாயிருக்கும். நீங்கள் உடனே போடணும்னா கொஞ்சமாக வந்து சோடா போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோமா, இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே விஸ்க வச்சே கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டே தங்க. இந்த மாதிரி கலந்துடணும். நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்துடணும். இது அப்படியே நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் நமக்கு ஊறட்டும். நீங்கள் உடனே போடுறதா இருந்தால் சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம 10 நிமிஷம் ஊற விட்டு போட்டால் நல்லா வரும். இப்போ வந்து இதை மூடி விட்டு சிம்மில் வந்து எண்ணெய் காய்ச்சிடுவோம். செம்மையாக மனம். கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டோம்னா மசாலா தோசை கொஞ்சம்
இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருண்டை பிடிக்கணும். இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டு வந்துடலாம். அப்போ தான் முக்கி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காய வைக்கணும். ஓகேவா? அதுங்களே 10 நிமிஷம் அது ஊறிடும். நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளே அது ஊறிடும். பிறகு எண்ணெய் காய வைக்கிறதுக்குள்ளே டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். ஈஸியாக இருக்கும். அப்படி பொசு பொசுன்னு வரும். இப்போ உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம். என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்திரமா? ஆமாம், அப்படி சாப்பிட்டு போட்டீங்க. அப்புறம் யார் வளர்க்குவா? சாப்பிட்டு உடனே போனா கழுவிடணும். நம்ம கிச்சனே சின்ன கிச்சனு. அதுலேயே கசகசன்னு போட்டு செஞ்சோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் எக்கா கிச்சன் இப்படி செய்வீங்களேன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சாப்பிட்டு உடனே அதை கழுவி எடுத்துடணும். பொம்பளை பிள்ளைனா ஒரு வேலையாக பார்த்து செய்யணும். எல்லா வேலையும் படிக்கணும், வேலையும் கற்றுக்கிறணும், சமையல் வேலை கற்றுக்கிறணும். பாத்திரம் நான் எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு தானே இருக்கேன். முதல்ல இருந்து நான் துணி துவைச்சிட்டு இருக்கேன், பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன், வீடு கூட்டிகிட்டு இருந்தேன். ஏம்மா? ரொம்ப இருமலா வருது. ரொம்ப காய்ச்சல். தொட்டு பாரு. பாத்திரமா பாரு எப்படி விளக்கிட்டேன்னு. இங்கே போண்டாவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இங்கே டீ போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு இவ்வளோ மசாலா போண்டா, இவ்வளோ மசாலா பெருசு பெருசாக உருண்டை பிடிச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ முக்கி போட்டு எப்படி டிப் பண்ணுவேன்? இப்படி உள்ளே போட்டுக்கணும். அங்கே மாவு அப்படி மேலே முக்கி அப்படியே எடுத்து போட வேண்டியது. எப்படி? சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். போண்டா நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு உண்டு. அதனால எடுத்து நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் ஐடியா சொன்னேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என் மகதே எல்லாமே எனக்கு சமையலே கற்றுக் கொடுத்தது என் மகதான். என் மகன் எனக்கு கற்றுக் கொடுக்க நான் அப்போதே செய்கிறேன். இல்லாட்டி எனக்கு தெரியாது. சிம்மில் வச்சுக்கோங்க, ஆனில் வைக்க வேண்டாம். போடும்போது ஆனில் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோது. இப்போ வேகட்டும் பார்க்கலாம். விரட்டி விட்டுறணும். உருளைக்கிழங்கு போட எப்படி இருக்குது? எல்லாமே நீங்கள் வடை வச்சு செய்து எனக்கு பயமாக இருக்குக்காண்டுவாங்க. நான் பிடிச்சிக்கிறேன். அது அடுப்பு மாற்றணும். நமக்கு நிறைய வேலை இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். போண்டா நல்லா வேகட்டும். ஆமாம், ஹோட்டல் வச்சிடலாமா? ஹோட்டல் வச்சிடலாம். எங்கள் அம்மாட்ட நான் ஐடியா சொல்லிட்டு இருந்தேன். குட்டி குட்டியாக வச்சா 10 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டியாக வச்சா 2 ரூபாய்க்கு மேடம். இப்படி வந்துருச்சு வரணும். இப்படி எடுத்துடணும். குட்டி குட்டியாக 2 ரூபா. குட்டி குட்டியாக இது இது 5 ரூபான்னு 5 ரூபா அவ்வளோதான். அது கூட சாம்பார் சட்னி அந்த மாதிரி கொடுத்துடலாம். செம்மையாக இருக்கும். மசாலா போண்டா சூப்பராக. எங்கள் அம்மா ஒரு செஃப் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எங்கள் அம்மா கிட்ட யாரையாச்சும் ஆர்டர் பண்ணி கேட்டுக்கோங்க. எங்கள் அம்மா உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக. யாருனாலும் திருப்பூர்லேருந்தாலும் ஆர்டர் பண்ணிவிட்டு அம்மா உடனே வடை போண்டா உடனே சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம். எங்கள் வீட்டுக்கே நேரில் வாங்க. உங்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது எங்கள் அம்மாவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்கலாம். என்னமோ ஒரு பிள்ளை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. திட்டிக்கிட்டே இருக்க மாட்டேன். நான் யாரையும் திட்ட மாட்டேன். கொஞ்சம் அதில் இஞ்சியும் டீ தூளும் போட்டு விட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கோம். போண்டா எடுத்துட்டு போட்டுடலாம். அப்படியா? போண்டா நல்லா வெந்துருச்சு. கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஆமாம், சூப்பராக இருக்கும். போண்டா சுட்டு முடிச்சாச்சு. கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கலாம். டீக்கு கொஞ்சமாக டீ தூள் போட்டுக்கலாம். அப்பா வந்துடுவாங்க. நம்மளுக்கு மட்டும் இப்போ சுட்டுருக்குறேன். அப்பா சூடாக சுடணும். டீ போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ போண்டா எடுத்து கொடுத்துடலாம் பசங்களுக்கு. சூப்பரான நமக்கு நல்லா உருளைக்கிழங்கு போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு டீ போட்டு டீயை குடிச்சுக்கிட்டே போண்டா சாப்பிட வேண்டியது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மாவு எங்கள் வீட்டுக்காரருக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அவங்க சூடாக சுட்டு கொடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு இருக்குது. உருளைக்கிழங்கு ஒரு 3 3 6 7 8 உருண்டை வச்சுருக்கிறேன். எங்கள் அப்பா 8 உருண்டைலாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க 1 2 தான் சாப்பிடுவாங்க. சரி வேணும்னா பசங்களுக்கு நைட்டு சுட்டு கொடுத்துக்கலாம். சரி ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. ஒரு ஆளுக்கு 3 3 பசங்க பாப்பா வெளியே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 3 பிள்ளைங்க. அவங்களுக்கும் கொடுத்துருவேன். நல்லா சாப்பிடட்டும். பாருங்கள், ஒரு பிள்ளை கீத்தனான்னு ஒரு பிள்ளை இருக்கும். சூப்பரான மசாலா போண்டா. கீத்தனான்னு ஒரு பிள்ளை இருக்குல்லம்மா, அந்த பிள்ளை உன்னோட சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். செம்மையாக இருக்குமா? ஹோட்டலில் கூட அப்படி இருக்கா, கடையில் கூட அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது. நம்மது கையில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உடனே பார்க்க முடியும். நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி பசங்களுக்கு நீங்கள் போண்டா செஞ்சு கொடுங்க. கடையில் கேட்கவே மாட்டாங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.